viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு வெந்நீரில் 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்கிங்க. அகலமான கிண்ணத்தில் க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இதோட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனும் மைதா 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகணும். நல்லா கோட்டான பிறகு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சா நல்லா செவக்க விட்டு எடுக்கணும். ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிங்க. அதில் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடனதும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெட் சில்லி சாஸ் 1.5 டீஸ்பூன், சோயா சாஸ் 1.5 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. பத்தாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இதை லேசாக பரட்டி விட்டுட்டு மேலாப்பில் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் வைக்கிற அன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.